சமீபத்தில் நடந்தது இது. அவ ரொம்ப பெரிய ஆள் தான், 56 வயசு மனுஷன். அவர் ஏதோ ரிசல்ட் எடுத்துன்னு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார், இது கேன்சர் மாதிரி தெரியாது, ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். அந்த நிமிஷமே அந்த மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆகிடுது. கேன்சர் அதை வைத்தியம் பண்ணி எத்தனை பேர் படிச்சுட்டுருக்கா. ஆனால் மாற பிடிச்சின்னு வெளியில் ஆட்டோவில் ஏறி உட்காந்து தலை சாஞ்சு போச்சு. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பயம் அப்படிங்கிறத நம்ம மனசுக்கு கொடுத்துக்கவே கூடாது. பயம் அப்படிங்கிறத மனசுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. நம்ம தானே பயந்துட்டுருக்கோம். அதனால யாருக்கு என்ன கஷ்டம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. பயங்கிறது பெரிய பாவம். அந்த பெரிய பாவத்தை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்ச நேரம் தான் நம்ம பயந்துட்டே இருப்போம். அப்புறம் அந்த பயம் என்ன ஆகும், கோபமாக ஆகும். ஏன் நம்மகிட்ட பயந்துட்டே இருக்குமா, நல்லா பாம்பனே அப்படி நம்மளே கட்சி கொட்டிப்போம். அந்த கோபம் என்ன ஆகும், ஆங்காரமாக வரும். எல்லோரும் நிம்மதியாக இருக்கா, நம்ம மட்டும் இப்படி இருக்குமா அப்படின்னு ஆங்காரமாக வரும். ஆங்காரமாக வந்தோடனே என்ன ஆகும், எதில் யார் வந்தாலும் அவளை பிடிச்சி கத்துறதுக்கும் பூசை போகிறதுக்கும் எரிச்சல் அடையிறதுக்கும் யார் யாரெல்லாம் நன்னா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் நம்ம ஏன் நன்னா இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்குன்னு தோணும். அந்த கம்பேரிஷன் வந்தாலே வாழ்க்கையை பாதி அஸ்தமிச்சு போச்சுன்னே வச்சுக்கலாம். கம்பேரிஷன் வந்தாலே வாழ்க்கையை நசமாப்படும். ஏன்னா காக்காங்கிறது கருப்பாக தான் இருக்க முடியும், கிளிங்கிறது சிவப்பு கலர் முக்கா பச்சையாக தான் இருக்க முடியும், யானைன்றது தும்பிக்கையோடு தான் இருக்க முடியும், குதிரைன்றது தும்பிக்கை இல்லாமல் தான் இருக்க முடியும். இப்படி பகவான் ஒருத்தத்துக்கு ஒரு திறமையும் அறிவையும் ஆற்றலும் கொடுத்து தான் அவர் படிச்சிருக்கேன். யாரையுமே ஒரு சொத்தையாக படைக்கல. ஒரு எலி குஞ்சு கூட 10 எலி குஞ்சு வந்ததுன்னா ஒரு மலையை கடிச்சு பதத்திக்கு போட்டுரும். நான் யாருமே சக்தி இல்லாத ஆற்றல் இல்லாத வேலை இல்லை. ஆனால் இந்த பயம் அப்படின்ற கொடுத்துட்டோம்னா கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி நம்ம மேலே பாதி நான் முழுஷவே கொடுத்து அந்த வாழ்க்கைன்னு சொல்லலாம். அப்புறம் என்ன தோணும், நமக்கு சந்தேகம் வரும். எல்லோரும் நம்மளை நினச்சிக்கிற போல இருக்குது, அவள்லாம் நன்னா இருக்கிற போல இருக்குது, நம்மளை பார்த்தாலே அவளுக்கு தோணும் போல இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஈவில் தாட்ஸ்லாம் மண்டை நிறைய அடைச்சி வச்சுருந்தாலே என் மூளை எப்படி இருக்கும். மூளைக்கு நல்ல தகவல்கள், மனத்துக்கு நல்ல தகவல்கள், நல்ல நேர்மறை சிந்தனைகள், நல்ல தெய்வ சக்திகள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நல்ல சிந்தனைகள் தான் நம்ம மூளைக்கு மனத்துக்கெல்லாம் டானிக்கு. அது அத்தனை ஆக்ஷனுக்கு வரப்போது மூளை எப்படி இருக்கும், மனசு எப்படி இருக்கும். டிப்ரெஷன், விரக்தி, நான் நன்னா இருந்தேன் எனக்கெல்லாம் கிடைச்சி போட்டாக்கா ஒருத்தர் அடிச்சு குடிச்சு அப்படி இப்படி இருக்கா, அவங்களாம் நன்னா இருக்கு, நான் நன்னா இருந்தேன் என்ன பையனை கண்டேன் அப்படின்னு கோணலான ஒரு பாதை நேரக்கத்தை விட்டுட்டு கோணலாக போகிறது ரைட்டு, அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடிய கன்றாவியான வாழ்க்கை முறையை நம்ம கொண்டு கொடுக்கணும். நம்ம கோணலாக போனோம்னா எப்படி நல்ல வாழ்க்கை வரும். நேரம் வாழ்ந்தால் தான் நல்ல வாழ்க்கை இருக்கும். அப்போ கோணலாக போகிறதுக்குன்னா நம்ம நிறைய யோசிக்கணும். திருடனாக இருக்கிறது லேசானப்பட்ட விஷயம் இல்லை. அவன் எவ்வளோ மனசில் யோசனை பண்ணி வச்சுக்கணும். ஆனால் நேர்மையாக இருக்கிறவளுக்கு ஒன்றும் அவ்வளோ நாள் யோசனை பண்ண வேண்டாம் இல்லையா. புற்கோயிலில் அப்புறம் நிறைய யோசனை பண்ணி ஆகணும், நிறைய மூளை செலவையும். நேர்மையாக இருக்கிறவளுக்கு அவ்வளோ நாள் யோசனை பண்ணவே வேண்டாம் இல்லையா. அதனால் இந்த குறுக்கு வழியில் போக தோணும். அப்புறம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமே குற்றம் நினச்சி எந்த மனுஷனுமே என்ன பண்ணுவோம், மனசாட்சி சுஷ்னு குத்தி விட்டுரும். மற்ற யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், எல்லோரும் ஏமாற்றலாம், ஈஸியாக ஏமாற்றலாம். மனசாட்சி நொறுக்கு குத்து. மனசாட்சி குத்துச்செல்லாம் அப்படியே வரும், குற்ற உணர்ச்சி வரும். ஐயோ அப்படி பண்ணிட்டோமே, ஐயோ அப்படி நடந்துட்டோமே, இது ரைட்டா, இது தப்பு இல்லையா அப்படி கேட்டுகிட்டே இருக்கும். அது நம்ம அடைச்ச பண்ணச்செல்லாம் அது ஒன்றும் பண்ணாது. பண்ணி முடிச்சு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வயசாகும், நமக்கு கொஞ்சம் யோசனை நம்ம டைம் வரும் இல்லையா. இப்போ போட்டு வாட்டி எடுத்துக்கும். அதை போட ஒரு பெரிய நரகம் உலகத்திலே கிடையாது. இத்தனை வெள்ளமும் எதனால் வருது, பயம். எதுக்கு பயப்படணும், பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும். ஒரு பாம்பு என்ன என் பயமேலையே பாம்பு வாய்க்கிற கை வச்சோம்னா நம்ம போட்டு செதுப்படுவோம். ஆனால் பயப்பட வேண்டாததுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேன்சர் மாதிரி இருக்குன்னா ஒன்று தலை சாஞ்சி செத்து போயிடுதுன்னா
என்ன டாக்டர் அதுக்கு என்ன பண்ணணும், வைத்தியம் உண்டா, மருந்து மாத்திரைகள் உண்டா, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியாதுமா, எவ்வளவோ இருக்குது இல்லையா? இவ்வளோ வழிகள் இருக்குது. விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறிருக்கு. கடவுளோட சக்தி எவ்வளவோ இந்த கலிகாலத்தில் கூட எல்லாருக்கும் வந்து உட்காந்து காப்பாற்றின்னு இருக்குது. மூட்டை சொல்ல கூட ஏன் உட்காந்து அடுத்த வாரமாக அடுத்த வருஷமாக போய் பார்த்தாக்கா அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் நல்லா நடக்கிறது, நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்குது, நல்லா இருக்குது. என்னத்துக்கு பயப்படணும்? பயத்தை நம்ம மூட்டை கட்டிட்டோம். பயப்பட வேண்டியதுக்கு மட்டும்தான் பயப்படணும். தப்பு செய்ய பயப்படணும், சூட பயப்படணும், அளவோட பயப்படணும், கெட்ட பழக்கம் பண்ண பயப்படணும், குடிக்க பயப்படணும், கோழ்ச்சூழல பயப்படணும். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக பயப்படணும். அப்போ பண்ணக்கூடாது. பயப்பட வேண்டாம், நம்ம பயப்பட வேண்டாம். தைரியமாக இருந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாமா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி